இந்த வீடியோவில் புதிய சேல் பில் எவ்வாறு கிரியேட் செய்வது என்பது பற்றி பார்ப்போம். சேல்ஸ் சென்று சேல் பில் இன்வாய்ஸ் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கவும். புதிய சேல் பில் உருவாக்க டாப் ரைட் சைடுல இருக்கின்ற பிளஸ் ஐகானை கிளிக் செய்யவும். என்டர் லெஜர் நேம். லெஜர் நேம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தால் மீண்டும் உருவாக்க வேண்டாம். புதிய லெஜர் நேம் உருவாக்க அருகில் இருக்கும் பிளஸ் ஐகானை கிளிக் செய்யவும். இதில் புதிய லெஜர் நேம் என்டர் செய்து அவற்றின் விவரங்கள் இருந்தால் அதையும் என்டர் செய்யவும். கூடுதல் விவரங்களை என்டர் செய்ய வேண்டும் என்றால் கிளிக் ஷோ மோர். விவரங்களை என்டர் செய்த பின் கிளிக் சேவ் பட்டன். டேக் ப்ராடக்ட் 2 வழிகளில் என்டர் செய்யலாம். 1. என்டர் ஆர் ஸ்கேன் டேக் கோட்ல வைத்து QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். மேலும் புதிய ப்ராடக்ட் ஆட் செய்ய கிளிக் ஆட் ஐக்கன். 2. டேக் நம்பர் டைப் செய்து ப்ராடக்ட் என்டர் செய்யலாம். இப்போது டேக் போடாத ப்ராடக்ட் எப்படி என்டர் செய்வது என்று பார்க்கலாம். டேக் போடாத ப்ராடக்ட் டேக் இருந்தால் Unselect check box. Product name select செய்த பின் அந்த product details enter செய்யவும். நீங்கள் கூடுதல் டீடைல்ஸ் சேர்க்க விரும்பினால் டிஸ்ப்ளே பட்டன் கிளிக் செய்து தேவையானதை செலக்ட் செய்து சேவ் பண்ணவும். நாம் செலக்ட் செய்ததை இங்கு பார்க்கலாம். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பின்னர் ரிசிப்ட் ஆட் செய்யவும். நீங்கள் ரிசிப்ட் ஃபில் பண்ணாமல் இல்லை டோட்டல் அமௌண்ட் கட்டாமல் சேவ் கொடுத்தால் இதுபோல் உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். அனைத்து விவரங்களும் சரியாக என்டர் செய்யப்பட்டுள்ளதா என செக் செய்து சேவ் கொடுக்கவும். இப்போது சேல் பில் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த சேல் பில்ல பிரிண்ட் எடுத்துக் கொள்ளலாம். ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அதை நீங்கள் மாற்ற விரும்பினால் கிளிக் எடிட் பட்டன். மாற்றங்களை திருத்தி சேவ் பண்ணவும். Thanks for watching this video.